ஈபிகோ 300 என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWT and Reaction Channel. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து ஃபேமிலியா செம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எல்லாருக்கும். ஸோ அதோட இன்னைக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதுல ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து ஆர்ஜே பாலாஜி அண்ணோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கருப்பு அப்படின்ற அந்த மூவிட வந்து காட் ஆஃப் அப்படின்னா லிரிக்ஸ் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு காட் மூடு அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்திருக்குது. அதுல பிஜிஎம் சாயா பேங்கர் வந்து வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சோ அதெல்லாம் விட்ரா, நீ எங்களா போனா இவ்வளவு நாள் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறது எனக்கு வந்து கேக்குதா இருக்கட்டும். சோ வந்து அதை பத்தி இன்னொரு வீடியோ ஒன்று தனியா போடுறேன். எல்லாம் நம்மளோட கூகுள் பைபிள்லயே, அதுக்கப்புறம் வந்து யூடியூப் கார் அண்ணாக்கா அவங்க செய்யற வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய வந்து காப்பிரைட்ஸா இருக்கட்டும், நிறைய வந்து இதா இருக்கட்டும், நிறைய நாட்டிஸா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து என்னடா பண்றது அப்படின்ற அந்த லெவல்ல இருந்துட்டு ஓகேடா செய்வான்டா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிக்கு இன்னைக்கு தீபாவளிக்கு அன்னைக்கு அதோட கருப்பன் அந்த மூவில காட் மூடு அதோட ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் போயிட்டு பாப்பா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிக்கு வந்து நான் ஈகலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு வருவான். இந்த லெவல்ல தந்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி அண்ணா. எல்லாரும் சொல்றாங்க, நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ல வந்து போடுறாங்க வேற லெவல்ல வந்து சினிமாட்டோகிராஃபி, அந்த ஸ்கிரீன் பிளே, வீடியோ வச்சிருக்கிறது எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்குடா அப்படின்ற மாதிரி நம்மளும் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. So let's go. So here we go. So let's go. அப்ப என்ன மாதிரி தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. So 3, 2, 1, here we go. Oh! Hey! Surya! மாசா இருப்பாப்ல கருப்பு ஆர்ஜே பாலாஜி. ஓ இது வேற லெவல்ல இருக்குது. ஸ்மார்ட்னஸ் வேற லெவல்ல சரியா இருக்காரு. ஐகானிக் ஸ்டைலா இருக்கு கேமரா வியூ. செம்ம ஸ்மார்ட்னஸ், செம்ம லுக். கத்தி அவனுக்கு வச்சுட்டு போவாரு போஸ்ட்ல பாருங்க. அஜவி தெரியும். அது வேற லெவல்ல இருக்குது. அந்த விஷயம் கேமரா வேற லெவல்ல கொண்டு வச்சிருக்கீங்க. அந்த செம் ஐகான் ஸ்மார்ட்னஸ்.
லாரிங்க போட்டாங்களா ரிவ்யூ செம்மையா இருக்குது. சூர்யா நடுவில் அந்த திரும்ப அப்படி வேற லெவல்ல இருக்கு. நடுவில் ஸ்மார்ட்னஸ் இருந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து எடிட்டிங்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல இருக்குது. லாஸ்டிங் சூன் யோ ஓபா. சோ என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா லெவல்ல இருக்குது. அதுல வந்து ஸ்கிரீன் பிளே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே வந்து வேற லெவல்ல இருக்கு. அண்ட் விஷுவலைசேஷன் தான் இங்க வந்து மெயின் கோர்ஸ். RJB வந்து இந்த படம் வந்து ஒரு ஐகோனிக் வேற லெவல்ல இருக்கணும். சூர்யா எனக்கு வேற மாதிரி கொடுத்துருப்பாரு விளங்கி. ஏன்னு சொன்னா இந்த சாங்லயே அந்த ஒரு விஷுவலைசேஷன், அந்த கேமரா ஹோல்டிங், அந்த கேமரா வைக்கிற அப்படியெல்லாம் வந்து அந்த நிறைய பேர் வந்து பிளாக்ல நிற்பாங்க. அப்புறம் அந்த இதுல அந்த ஸ்மார்ட்னஸோட அந்த கத்தியை கொண்டு போறது செய்க ஃபுல்லாமே அந்த கூஸ் பம்ஸா இருக்கு. அதோட பீஜம் போட்ட அட்டி சாய அப்படியே நம்ம செஞ்சு விட்டார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தீபாவளிக்கு ஒரு காட் மூட் லெவல்ல வந்து தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அப்டேட் வந்து வேற லெவல்ல கருப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு பங்கமான வீடியோ சந்திப்போம். கட்டாயம் நம்மள வந்து அரசண்டை வந்து அடுத்து வெயிட் பண்ணுங்க. கட்டாயம் அடுத்து நான் போடு அரசண்டை அடுத்து அது செஞ்சு வச்சிருக்காரு. ஸோ எஸ்டிஆர் அரசன் வெயிட் பண்ணுங்க, ஸ்டே டியூன் அப்படின்னு சொல்ற அந்த இதோட வந்து இந்த எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு வேற லெவல் பிளாஸ்டிங், உண்மையுமே பிளாஸ்டிங் தான். ஏன் சொன்னா விஷுவல் பிளாஸ்டிங்கா இருக்கட்டும், சாங் பிளாஸ்டிங்கா இருக்கும், வேற லெவல்ல வந்து சாய் வந்து தந்திருக்காரு. ரீசெண்ட்ல வந்து டூட்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய அடுத்தடுத்து பல்ட்டில செஞ்சிருந்தாரு வேற லெவல் சாய். அதுக்கப்புறம் அப்படியே இங்க வந்தோம்னா கருப்புல வந்து ஒரு தரமான செய்கை ஒண்ணு போட்டிருக்காரு. ஸோ வேற லெவல்ல இருக்குது. உங்களுக்கு இந்த காட் மூட் அந்த லிரிக் வந்து கருப்பு அப்படின்ற மூவில வந்து எப்படி இருந்துச்சு சொல்லி, எது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பங்கமான ஒரு வீடியோ பாத்தீங்களா?